இருக்கான், அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி விடுங்க, பேசினா அப்படித்தானே. சரின்னு தான் சொல்லிட்டு போனா, இந்த பேர் பேசிட்டாங்க, நாங்க என்னங்க பண்றது சொல்லிட்டு முடிங்க, வழக்கு போடுதானே வழக்கு போட்டுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இல்லைன்னா நம்பி சொன்ன மாதிரி இன்னொரு தடவை அனுமதிக்கு வந்து நிப்பேன், கொடுத்தா பேசுவேன், இல்லைன்னா ஹைகோர்ட்ல இருக்கு அங்க இருந்து வாங்கிட்டு போயிற. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நின்றுகிட்டே இருப்போம். இந்த எங்க அண்ணன் எத்தாப்புல மகேந்திரன் நிக்காரு, போலீஸ்ல வேலை தனியார் துறையில வேலை செய்றாரு. அவருக்கு நேரம் தான் சொல்றேன், எங்க பிரச்சார வண்டியை மறிச்சாரு. நான் அனுமதி வாங்கின வண்டி, எந்த வண்டியும் மறிக்க மாட்டாங்க, எந்த வண்டியும் அவர் குறிப்பிட்ட அவர் மறிக்க முடியாது, எந்த வண்டியும் மறிக்க மாட்டாரு. என் வண்டியை மறிச்சு அதுல அனுமதி சரியா வாங்கி வச்சிருக்க, அவன் பிரிண்ட்ல தப்பு இருக்கு, அது தாலுகா ஆபீஸ் கொண்டு போய் நிப்பாட்டி என் வண்டி பிரச்சாரத்தை 2 மணி நேரம் கெடுத்தாரு. நைட்டு கூப்பிட்டு என்ன சொன்னு கேளுங்க, நல்ல வேலை என் கட்சி என் வண்டியை மறிச்சிட்டீங்க, வேற வண்டி மறிச்சுனா இன்னொரு உயிரோடு இருக்க மாட்டீங்க, வேற வண்டியை மறிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு உயிரோடு இருக்க மாட்டீங்க, என் வண்டியை மறிக்காட்டி உயிரோடு இருக்கீங்க. ஏன்னா மானம் உள்ளவன் மதிவானே. நாம் தமிழ் கட்சிக்காரன் எப்பயும் அடுத்த உயிர் மேல ஆசைப்படுறதே இல்லை, அதனால பொறுமையா விட்டுருக்கோம். அனுமதி வாங்காம அத்தனை பேர் பிரச்சாரத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்கா, அவன் வண்டி ஓடிக்க பிடிக்கலாம் துப்பு இல்ல, அனுமதி வாங்கி சீட்டை முன்னாடி ஓட்டிட்டு போறான், என் வண்டியில வந்து இங்க வந்து பிரச்சனை. நாங்க ஏதாவது வரைக்கும் சொல்லியிருக்கோம், அதை பேசாத அதை பேசாத, பேசணும்ல. நீங்க அவ்வளவு என்ன சரியா நடந்தீங்களா? உங்களை மாதிரி 4-5 காவல்துறை பண்ற வேலை எல்லா போலீஸுக்கும் கெட்ட பேரு. காவல்துறை எத்தனை இடத்துல போட்டி பேசிருக்கோம் தெரியுமா? பொங்கல்ல இருந்து தீபாவளில இருந்து 24 மணி நேரம் வெயில் மழை எந்த நேரம்னாலும் காவல்துறை மட்டும் தான் நடு ரோட்ல நிக்கணும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். மனசுல வச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது. நான் அரசியல் இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தோட முட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் முதலமைச்சரை பேசிட்டு தப்பு பண்றேன், அவன் நீங்க ஏன் உள்ள வந்து உள்ளறீங்க? உங்களை வழக்கு போடுச்சுன்னா எங்க மேல வழக்கு போடுங்க, உள்ள தூக்கி போடுச்சுன்னா சிறைப்படுத்துங்க. திருப்பி வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும்ல, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒன்னும் குடும்பம் நீங்க நல்லா வாழ்ந்துட முடியாது. எல்லாம் எவனாலும் சரி, எத்தனை நாள் வாழ்ந்து கொள்ளையடிச்சே வாழ்ந்துட முடியும், எத்தனை நாள் அடுத்தவனுக்கு அடிமையா இருந்தே வாழ்ந்துட முடியும். என்றாவது ஒரு நாள் உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆஹா இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே. ஒரு நல்ல போலீஸ் யாரா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷன்ல வேலை செய்ய விட மாட்டாங்க, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் அயோக்கியனா இருக்கும்போது நீ மட்டும் எப்ப யோக்கியனா இருப்ப அப்படின்னு அவனை போட்டு கொடுக்கறது. இங்க இருந்து மணல் கடத்துறான்னு ஒருத்தன் போன் பண்ணி கொடுத்தானா, மணல் கடத்துறவன்ட்டு இவன் தான் போன் பண்ணான்னு போட்டு கொடுக்கறது. சார் பிளாக்ல விக்கிறாங்க, அவன் பிளாக்ல விக்கிறவனுக்கு அடுத்த போன் போது ஏன்னா இவன் தான் போட்டு அங்க வர இவன் போன் பண்றான், அந்த நம்பரை பாத்துக்கோ. நான் சும்மா தான் இருக்கேன், அவன் வந்துகிட்டு இருக்கான், எங்க டிஎஸ்பி அதுக்கு மேல. அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க பாரு அவரு. ஏன் சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும், நீங்க நேரடியா இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லிடாதீங்க, ஸ்ட்ரைட்டா டிஎஸ்பிக்கே சொல்லுங்க அப்படிங்கிற அவரு. அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க, எப்படி நாடு வழங்கும், எப்படி வழங்கும் சட்டம், எப்படி மக்கள் வாழ்வான். இதுல வந்துகிட்டு அதை பேசாத இதை பேசாத என்னத்த சொல்ல. அரசியல்வாதி அரசு அதிகாரிங்க, அரசு அதிகாரி மாதிரி இருங்க. மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க. தலையில வைக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் வரி கட்டுறோம். அத்தனை பொருள் இருந்து கட்டுற வரியில இருந்து உங்களுக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளத்துக்கு அந்த வரி பணத்துக்கு உண்மையா வேலை செய்யணும். நெல்லுங்க, அதிகாரத்துக்கு வேலை செஞ்சினா ரொம்ப நாள் நீடிக்காது.